இப்போ பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து கப் வாங்கும்போது, ஸோ அதை பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் தான் வந்து ரொம்ப ஹேப்பியாக இருந்தார். அவங்களும் ஒரு டீம் மாரி தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களும் பத்தி தனியா இந்த மாயா குரூப் மாரி இல்லாம, அவங்களும் தனியா இருந்தாங்க. ஸோ அந்த குரூப்லாம் வந்து நல்லா ஹேப்பியாக தான் இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க அந்த விசித்ரா வந்து இந்த மாயா குரூப்ல சேர்ந்து பாருங்க, ஆனா எப்படி இருந்தாங்க, அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டாங்க. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, மாயா வந்து வெளிய வரும்போது கூட எல்லாம் ஏஞ்சி நிக்கிறாங்க. இன்னும் பெரிய தியாகி மாரி பண்ண மாரி வந்து எல்லாம் ஏஞ்சி நிக்கிறாங்க. அந்த குரூப்பு, மாயா குரூப்பு. அதில என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த விசித்ரா வந்து அவங்களும் நல்ல பேரு. அவங்க தான் இப்ப தேவையில்லாம பேசிட்டாங்க. இந்த மாயா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஆளோட சேர்றோமோ, அதே ஹேபிட் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஹேபிட் தான் ஆ மாயாவோட விசித்ரா சேர்ந்து அவங்களுக்கும் அதே மாரி ஒரு ஆணவங்கிறது வந்துச்சாம். நல்ல நல்ல பேர், நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பேர்லாம் இருந்துச்சு. எப்போ இந்த மாயா கூட சேர்ந்தாங்களோ, அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு பேர், நல்ல பேரா இல்ல மக்கள் மத்தியில. நேத்து கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கா வந்து அர்ச்சனாவுக்கு விஷ் பண்ணவே இல்ல. ஏதோ ஓகே ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இருந்தாங்க தவிர மனதார வந்து அவங்க ஒன்றும் பாராட்டவே இல்ல. ஸோ எது எப்படியோ அர்ச்சனா வின் பண்ணா ஒன்று தான், பிரதீப் வின் பண்ணா ஒன்று தான்.